அஸ்ஸலாமு அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்னதுன்னா மட்டன் கிரேவி, கோஸ் பொரியல், சுட சுட சோறு, வெறும் பருப்பு தால். இந்த பருப்புக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நெய்யில் தாளிக்கணும் இந்த பருப்பு செய்கிற முறையை ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன், பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் பொங்கி வடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரில் நடுவில் ஹோல் போட்டு இப்படி வச்சுருங்க. அப்போ மூடியில் படாது. இப்போ குக்கரில் ஏதாவது பொங்கி வடியுதுன்னா நம்ம இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பர் லேசாக நடுவில் ஹோல் போட்டு இப்படி வச்சிடணும். இந்த குக்கர் மூடியில் படாமல் வந்துடும். இப்போ தான் மட்டன் வச்சேன், மட்டன் வெந்துருச்சு. கிரேவி மரத்தை வச்சுருக்கேன். கிரேவி பதத்தில் சுட சுட மட்டன் கிரேவி, வெறும் பருப்பு, சோறு, கோஸ் பொரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட பார்க்குறேன். அதுக்கப்புறம் அன்னாசி பழம் வெட்டணும். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணியாச்சு. இந்த தாலுக்கு நெய் ஊற்றி தான் தாளிக்கணும், நல்லாயிருக்கும். பேப்பரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணால் சுத்தமாயிரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம மாடியை போய் பார்த்துட்டு வந்துடும். திரும்பவும் மாடியை புதுசாக ஒரு ஆப்பா கடாய் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் இரும்பு ஆப்பை சட்டியில் தான் ஊற்றுவேன். இது எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இருக்குது. அடிப்பகுதி வந்து பிளாக் கலரில் இருக்கும். இது ஆப்பை நல்லா வரும். இதை வச்சு தான் நம்ம எடுக்கணும். யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. விலை வந்து 450 ரூபா. இது வள்ளியூரில் தான் வாங்கினோம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற சர்வெண்ட் வந்து ஒரு முருங்கை கம்பு கொண்டு வந்தாங்க. இது வந்து யாழ்ப்பாணத்து முருங்கைக்காயின்னு சொன்னாங்க. சரி, இதை நடணும். பாருங்கள், மாடிக்கு வந்தாச்சு. இப்போ தான் லைட்டாக மழை தூறுது. பாருங்கள், கிளைமேட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தான் மழை துள்ளி போடுது. இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். இதில் தான் நடணும். ஏற்கனவே இதில் ஒன்று நட்டி வச்சுருக்கு. இதில் தான் நடணும். இப்போ இப்படி வச்சிரும். சாயங்காலம் வந்து நடும். இதுதான் நல்ல பெரிய ட்ரம். இதிலே நட்டி வைக்கலாம். மாட்டு சாணம் இருந்தால் இந்த கம்புக்கு மேலே வந்து நம்ம இந்த கம்பு நுனி இருக்குது பாருங்கள், இதில் மாட்டு சாணம் வைக்கணும். மாட்டு சாணம் வச்சா தான் நல்லா இதாக இருக்கும். எப்படி இருக்கட்டும். அடுத்தது என்னது? வெட்டுக்கிளி வந்து இலைய ஃபுல்லாக கடிக்குது. நம்ம இன்றைக்கி தண்ணி ஊற்றலை தோட்டத்துக்கு. ஏன்னா வந்து மழை தூறிக்கிட்டு இருக்குது. இந்த முருங்கை நல்லா துளிர் வச்சுட்டு அப்படியே ஒரு சுற்று பார்க்கும். அந்த ரோஜாவை பார்க்கும். சூப்பராக இருக்குது இந்த கலர். அதுவும் தக்காளியை பாருங்கள், நிறைய பிஞ்சு அடிச்சிருக்கு. இந்த பூ அப்படி தான் பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருக்குது. இதுக்கு பேர் தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இது என்ன பேருன்னு தெரியல.
அதே மாதிரி இது சீந்தில் கொடி, அன்றைக்கே உங்களுக்கு காட்டணும்னு இருந்தேன். இந்த சீந்தில் கொடி வந்து காய்ச்சல்லாம் இருந்தாச்சுன்னா இதில் 2 இலையை பறித்து கஷாயத்தோடு போட்டு குடிக்கணும். பாருங்கள், இது அப்படியே தழுத்தே வருது. இது கற்றாழை, இது தனித்தனியாக பிடுங்கி நடணும். இது பூவரசம், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது வச்சு 10 வருஷம் ஆகுது. நல்ல நிழல் உள்ளது. சரி, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். இன்றைக்கி சாயங்காலம் மருதாணி பறிக்கணும். சொல்லிக்கிட்டே கழிஞ்சிட்டு நல்லா தழுத்துட்டு பாருங்கள். மருதாணி வீட்டில் வைங்க, வச்சா நம்ம கையில் போட்டுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது நம்மளே பறித்து போட்டுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட பார்க்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.